பாரோயிங் ரீபேமெண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் சொசைட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. பாரோயிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பாரோயிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஏதாவது ஒரு பாரோயிங் எடுத்து அதில் ஆக்ஷன்ஸில் இருக்கிற பாரோயிங் ரீபேமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மேக் பேமெண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இதில் பீனல் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் அண்ட் பேமெண்ட் மோட் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்கும். இப்போ பீனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருந்ததுன்னா இங்கே ஷோ ஆகும். இல்லைன்னா நம்ம பிரின்சிபல் டைப் பண்ணிவிட்டு பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது சப்மிட் பட்டன் கிளிக் ஆனோடனே நமக்கு பாரோயிங் பேமெண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்ரூவ் பண்ணணும். ஸோ குயிக் மெனு போயிட்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரியேட் ஆன பாரோயிங் ரெசிப்ட் இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும். அதில் ஆக்ஷன்ஸில் இருக்க அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் காமிக்கும். இப்போ மறுபடியும் மெனு போயிட்டு சொசைட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. பாரோயிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாரோயிங் ரீபேமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஷோ ஆகலை. தேங்க்யூ.